டேய் மாப்ள, என்னடா இது? நீ என்ன பண்றங்கிறது எங்களுக்கு ஒண்ணும் புரியலடா. ஏன்யா புரியாத அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? அப்ப கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னேன். டேய் 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 போட்டனா மெதுவா பேசுறா, யாரா கேட்ட போறாங்க. பொறுமையா பேசுவியா? லூசு பயல. இங்கெல்லாம் யாரும் இல்ல மாப்ள, நீ ஏன் தேவையில்லாம எங்களை பயமுறுத்துற? ஆமா, கல்யாணத்தை நிறுத்துறேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு இப்ப என்னடான்னா வண்டியை தள்ளிட்டு மண்டப வாசல்ல வரைக்கும் வந்து விடுற. கைப்புள்ள, இது நான் இளமதிக்கு பண்ற உதவி. கல்யாணத்தை நிறுத்த போறதும் இளமதிக்கு பண்ற உதவிதான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த இது வரைக்கும் அவன் வாய் விட்டு வெளியே சொல்லவே இல்லையா. ஆனா அவன் முகத்தை பார்க்கும்போதே அவன் மனசு எனக்கு நல்லா புரியுதியா. அவன் மனசு முழுக்க எப்படியாவது அந்த கல்யாணம் நிற்காதான் தான் இருக்கு. அப்போ உன் கூட கல்யாணம் நடக்கும்னு இருக்கானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்டா. முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து இளமதியை காப்பாற்றணும். அதை மட்டும்தான் இப்போதைக்கு என்னால யோசிக்க முடியும். சரி, நல்ல யோசி. யோ மாமா, மண்டபத்துக்குள்ள பிரிஞ்சு வாசனை மூக்க தொலைக்குது. வா, ஆளுக்கு ஒரு புடி புடிப்போம். அப்படிதாங்கிற. வண்டி தள்ளதுல எனக்கு கொஞ்சம் பசிக்குது. வா போலாம். சூப்பர் மாமா, நாங்க சாப்பிட்டு வரோம்னா. மாமா, ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோமா? அதெல்லாம் வேணாண்டா. ரிஷி, இளமதி, பரம இளமதி. பரமன் இளமதி. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அம்மாக்காகன்னு யோசிச்சேன். ஆனா எனக்குன்னு யோசிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்ன காப்பாத்த யாருமே இல்லையே. என்ன பண்றது? இளமதி, உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லுமா. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீங்க போங்க, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாக்குறமா, என்னால யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாதும்மா. உங்க அப்பா அப்படிதான்.